ஹலோ எவ்ரிவன். கேஸ் நீங்கள் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் புதுசாக ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. பட் நான் ஆல்ரெடி பார்த்துருக்க டாப்பிக்கை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே நிறைய பேருக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட் ரிலேட்டடான கான்செப்ட்டில் நிறைய டவுட் இருக்குது. இதுலேயும் மல்டி டைம் அனாலிசிஸ்லேயும் ஆக்சுவலாக ரெண்டுமே ஈஸியான கான்செப்ட் தான், ஸ்டில் டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி கான்செப்டில் அதுலேயும் பேசியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும். பட் ஆனால் எங்கே பேச போகிறதும் அதே டாபிக் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது. சேம் டைம் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது லைவ் சாட்டில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இப்போது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இல்லையா? ஸோ அதனால் டெமோ இந்த டயக்ராமில் மார்க் பண்ணி மேப்பிங் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள், அதில் லைவ் சாட்க்கான எக்ஸாம்பிள்ன்றது இருக்கும். இது நீங்கள் திரும்ப அகெயின் புரியாதவங்க இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்ட டவுட்டுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ, சரிங்களா? இதில் புது கான்செப்ட் எதுவும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் டைம் கைஸ், நீங்கள் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எம்சி பண்ணுவீங்க இல்லையா, டெக்னிக்கல். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பர்டிகுலரான இன்டியூஸ்மெண்ட், அதாவது லிக்விடிட்டி கான்செப்ட்ன்றது நீங்கள் மஸ்ட் இல்லை. ஸோ அப்போது இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லைவ் மார்க் இந்த மல்டிடைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ கைஸ், இங்கே பார்த்துருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சப்ளை டிமாண்ட், ரொம்ப ஈஸி. யூஸ்வலாகவே ஒரு மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது ட்ரெண்டு, மார்க்கெட் ட்ரெண்டு. அந்த ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரேலின்னு சொல்லுவோம். ஓகே, புல்லிஷ் மார்க்கெட்டில் இந்த கேண்டிலோட நேம், புல்லிஷ் கேண்டிலோட நேம் ரேலி, பிஆர்எஸ் கேண்டிலோட நேம் பேஸு, அகெயின் புல்லிஷ் கேண்டிலோட நேம் ரேலி. ரேலி பேஸ் ரேலி, இது சப்ளை டிமாண்ட், ரைட்? இதுதான் வந்து லிக்விடிட்டியே, ஓகேங்களா? இதில் க்ரைட்டீரியா இருக்குது, நான் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி மார்க்கெட் அந்த ஆர்டர் ஃப்ளோன்றது பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னா இங்கே ட்ராப். இங்கே எப்படி புல்லிஷில் வந்து ரேலின்னு வந்துச்சு இல்லையா புல்லிஷ் கேண்டலுக்கு, அதே மாதிரி இந்த பியரிஷ் மார்க்கெட்டில் இந்த பியரிஷ் கேண்டலுக்கு நேம் வந்து ட்ராப். ஓகே, இங்கே பேஸ் ட்ராப், இது ரொம்ப பேசிக் இல்லை? அப்போது இதில் எப்படி இன்டியூஸ்மெண்ட் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இது லோ, இது ஹை, இந்த விக்கு, ஓகேங்களா? இங்கே விக் டு விக் தான் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹை இருக்குது. இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? இதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கும் இல்லையா, இந்த கேண்டில் அப்படின்றது ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கலாம், அதாவது எங்கல்ஃபிங் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டோஜியாக இருக்கலாம். லைக் டோஜினா ரொம்ப மினிமலான கேண்டில், லைக் இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டிலாக கூட இருக்கலாம். விச் மீன்ஸ் பாடி ரொம்ப சின்னதாக இருக்கலாம்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? ரேலி பேஸ், இந்த ராலி, இந்த பேஸ் கேண்டில், அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்றது எத்தனை கேண்டில் வேணால் இருக்கலாம். அதாவது இந்த பீரிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் எத்தனை கேண்டில் வேணால் இங்கே ஃபார்ம் ஆகலாம். லைக் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம். இங்கே புல்லிஷ்க்கு இருக்கலாம், பீரிஷ் இருக்கலாம். எப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும், ஓகேங்களா? எப்போது இங்கே ஒரு ஒரு 20 கேண்டில், 30 கேண்டில், 40 கேண்டில் கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ஏரியாவை, அதாவது இந்த கேண்டிலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட்டு ரேலி கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலை இங்கே நீங்கள் பார்த்துருக்க கேண்டில் மாதிரி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சுருக்க அப்படின்னா இது வந்து ரேலி பேஸ் ரேலி, ஓகேங்களா? இப்போது இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டியூஸ்மெண்ட் எது அப்படின்னா, இங்கே சொன்னேன் இல்லையா, இங்கே எத்தனை கேண்டில் வேணால் ஃபார்ம் ஆக்கலான்னு சொல்லிட்டு, அந்த கேண்டிலில் இருக்கிறதுலையே லோயஸ்ட்டுக்கு லோ கேண்டில் இந்த பீரிஷில், ஓகே, அந்த கேண்டில் தான் இன்டியூஸ்மெண்ட்டாக மாறும் மார்க்கெட்டில். ஓகே, இந்த கேண்டில்ன்றது ஜஸ்ட் இங்கே ஒரு விக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் இங்கே பிரேக் பண்ணி கூட, அதாவது இந்த கேண்டலுக்கு பிரேக் பண்ணி இது எங்கல்ஃபிங்காக கூட இருக்கலாம், அதாவது பீரிஷ் எங்கல்ஃபிங் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் எல்லாமே ஃபார்ம் பண்ணி அப் சைடில் விக் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இது ஸ்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஸ்டில் இது ரேலி பேஸ் ரேலி தான். ஓகே,
கைஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு கேண்டலில் லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே நிறைய கேண்டில் வரலாம். அப்புறம் இந்த பேஸ் கேண்டிலோட லோ தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ தான் இன்டியூஸ்மெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில டைம் பர்டிகுலராக இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் கேண்டிலோட விக்கு கேண்டிலோட லோ, இது வந்து இந்த மாதிரி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கேண்டலுக்கும் நம்ம யூஸ்வலாக இந்த கேண்டில் தான் இன்டியூஸ்மெண்ட் சொல்லி மார்க் பண்ணணும். இந்த லோ தான். அப்படி இல்லாமல் இது இந்த ஹை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் லோ வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த லோ விட இது லோவாக வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே, மார்க்கெட் இதை ஹேண்ட் பண்ணிட்டு தான் அகெயின் பை போகும். இங்கே இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு இங்கே. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டலோட விக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிலோவில் இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட விக்கை மேப்பிங் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டலுக்கு அபோவில் கேண்டில் க்ளோஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெக்குயர்மெண்ட் இல்லையா? பட் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். இல்லை அப்படின்னா இந்த பேஸ் கேண்டலோட விக்குன்றது அப் சைடில் இருக்கும். அதாவது இந்த கேண்டலுக்கு அபோவில் ஹைக்கு அபோவில் அப்படி இருக்குது அப்படின்னா இது ரேலி பேஸ் ரேலி கிடையாது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஒரு ஹைக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கு வந்து அபோவில் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் கேண்டிலுக்கு அபோவில் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அப்போது இது ரேலி பேஸ் ரேலி கிடையாது. இது எப்போ ரேலி பேஸ் ரேலி ஆகும்னா, இந்த கேண்டில் மார்க் பண்ணுறோம் இல்லையா, அகெயின் இந்த கேண்டில் இருக்கு பாருங்கள், இந்த கேண்டிலையும் தாண்டி பர்டிகுலர் புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது க்ளோஸ் வச்சுருக்கணும். க்ளோஸ் வச்சா தான் இது வந்து ரேலி பேஸ் ரேலி. அதாவது பர்டிகுலராக இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, பட் ஆனால் பிலோவில் க்ளோஸ் வச்சுருக்கு, ரைட்? அப்போது இது ஒரு ஃபேக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு ஹைக்கான பவர்ன்றது போயிடுது. இந்த ஹைக்கு பவர் இங்கே போயிட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஹையை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சுது அப்படின்னா இது ரேலி பேஸ் ரேலி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பியரிஷ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே ட்ராப், பேஸ் ட்ராப். இங்கே ட்ராப் கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் பேஸு, தேர்ட் கேண்டில் ட்ராப். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டவுன் சைடில் இருக்க பாருங்கள் விக்கு, இந்த கேண்டில் லோ வந்து கேண்டில் பிரேக் பண்ணி மிடில் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி தான். இங்கே 10 கேண்டில் இருக்கலாம், 20 கேண்டில் இருக்கலாம், எத்தனை கேண்டில் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த கேண்டிலுக்கு அபோவில் கூட க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் செல் நடக்கலாம். பட் ஆனால் இந்த கேண்டலுடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா தான் இது ட்ராப் இஸ் ட்ராப். அது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம். செகண்டு, இங்கே மாதிரி இங்கேயும் விக் மேட்ரு. இந்த கேண்டலுக்கு பிலோவில் இங்கே விக்கு வந்து க்ளோஸ் பண்ணல, க்ராஸ் பண்ணியிருக்கு ஆனால் க்ளோஸ் பண்ணலை. அப்போது இது ட்ராப் இஸ் ட்ராப் கிடையாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? இந்த கேண்டலுக்கு க்ராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் இதுதான் கரெக்டு. அதே மாதிரி இந்த லோ எக்ஸ்பைரி ஆகிட்டு இந்த லோன்றது இங்கே வந்துடும். இப்போ நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இந்த லோ கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சது அப்படின்னா ஹை சைடில் அப்பில் இந்த பேஸ் கேண்டிலோட ஹை தான் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இது தான் ஆன் பண்ணிவிட்டு செல் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். ஓகே, சும்மா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி. இங்கே சொன்ன இல்லையா, பாடு குட்டியாக கூட இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. கேண்டில் க்ராஸ் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, ரேலி பேஸ் ரேலி. அப்போ இன்டியூஸ்மெண்ட் இந்த பர்டிகுலர் லோ, அகெயின் ரேலி பேஸ் ரேலி. இந்த கேண்டில் தான் இந்த ரேலி பேஸ் ரேலி கன்ஃபார்ம் பண்ண கேண்டில். ஏன்னா இதுக்கு அபோவில் தானே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. சப்போ இந்த கேண்டில் தான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே பாருங்கள், ட்ராப்பு பேஸு, பட் ஆனால் இந்த கேண்டிலுக்கு பிலோவில் க்ளோஸ் கிடையாது. அப்போ இது பேஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அகெயின் அப் தான் போகும். அதே மாதிரி ரேலி பேஸ் ரேலி. அகெயின் இந்த கேண்டில் புல்லிஷ், இது புல்லிஷ் மார்க்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், ரேலி. இங்கே பாருங்கள்,
ரேலி வந்திருக்கு, நடுவுல பேஸஸும் வந்திருக்கு. ஆனா இந்த கேண்டில் அபோவ்ல விக்கு கிடையாது. அப்போ இங்க நம்ம மார்க் பண்ணலாமா? இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேலி வந்திருக்கு, பேஸ் ரேலி வந்திருக்கு. ஸ்டில் இந்த கேண்டிலுக்கு பிலோவில் கேண்டில் க்ளோஸ் இருக்கே தவிர அபோவில் இல்லை, ரைட்? அப்போ அகெயின் இந்த ஹை மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸ்டில் இது ஒன்றும் வேலிட் இல்லை. இது ஒன்றும் இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் ஆகாது. எப்போ ஆகும்னா இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அகெயின் ரேலி பேஸ் ரேலி, அகெயின் இங்கே இருந்தால் அகெயின். ஸோ ஃபைனலி இந்த கேண்டில் தான் இந்த ரேலி பேஸ் ரேலியை முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த கேண்டில் எப்படி மார்க் பண்ணணும்னா ரேலி பேஸ் ரேலி, இது இப்படி தான் மார்க் பண்ணணும். இதுக்கு நடுவில் இருக்க கேண்டில் எல்லாமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இது சிங்கிள் லெக். ஓகே, நம்ம இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு, மார்க்கெட்டை ஹன் பண்ணுது பை. இது பார்க்க எவ்வளோ ப்ராப்பராக இருக்குது. ஆனால் லைவ் மார்க்கெட் பாருங்கள், இந்த இதுவும் ரேலி பேஸ் ரேலி தான், இதுவும் ரேலி பேஸ் ரேலி தான், அதாவது இன்டியூஸ்மெண்ட்டு தான். இதுக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இதுதான் லைவ் மார்க்கெட்டுன்றது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கான க்ரைட்டீரியான்றது இது இங்கே இருக்கிற க்ரைட்டீரியா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்எம்சிக்கு. அகெயின் நம்ம இப்போது இங்கே முடித்தோம் இல்லையா, இங்கேருந்து ரேலி பேஸ் ரேலி, அகெயின் ரேலி பேஸ் ரேலி. இது எப்படி ரேலி பேஸ் ரேலினா, இந்த கேண்டலுக்கு அபோவில் க்ளோஸ் இல்லை, இங்கே அகெயின் கேண்டல் க்ளோஸ் இந்த கேண்டல் தான் ஆயிருக்கு. அப்போது ரேலி பேஸ் ரேலி, இந்த கேண்டலில் க்ளோஸ் பிரேக் பண்ணணும், ஹன் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் பை. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஆகலை, இன்டியூஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இதான் ரீசன்ட் ஹை ரேலி, இங்கே கேண்டில் கிடையாது, இங்கேருந்து லோ, ஃபைனலி இந்த கேண்டில் வந்து அபோவில் க்ளோஸ் வச்சுருக்கு இல்லையா. அப்போது ரேலி பேஸ் கேண்டில் க்ளோஸ் எங்கே இருக்குது, இங்கே கிடையாது, இங்கே கிடையாது, இங்கே, ரைட்? இங்கேருந்து கண்டினியூ ஆகிட்டு இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ ரேலி பேஸ் ரேலி, இப்போ லிக்விடிட்டின்றது இந்த பர்டிகுலர் லோ, இதை ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை. அகெயின் மார்க்கெட் இந்த ஹை இங்கே போயிருக்கு இல்லையா, இந்த ஹை, இது ரேலி ஹேண்ட் பண்ணியிருக்கு. இங்கே இந்த கேண்டல்லாம் போர்டு க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள், இந்த கேண்டல் இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியாவில் இருந்தால் அப்போது ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட் அகெயின் இந்த லோ ஹேண்ட் பண்ணிவிட்டு ஒரு பை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டியூஸ்மெண்ட்ஸ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா ரேலி பேஸ் ரேலின்றது? இது புல்லிஷ்க்கு பார்த்தோம் இல்லையா, பேரிஷ்க்கு பாருங்கள். சும்மா சிம்பிளாக முடிச்சிடுறேன் இதில். ஓகே, ஸோ இங்கே கேண்டில் ட்ராப், அடுத்தடுத்த கேண்டில் வந்து இது கிடையாது. ஸோ ஃபைனலி இந்த கேண்டலுக்கு பிலோவில் க்ளோஸ் இருக்குது. அப்போது ட்ராப் பேஸ் ட்ராப், ரைட்? இதுதான் இருக்குதுலேயே ஹையஸ்ட்டு ஹை, இதுதான் பேரிஷ்கான இன்டியூஸ்மெண்ட். அகெயின் ட்ராப் கண்டினியூ ஆகிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, ட்ராப் பேஸ் ட்ராப். இங்கே சிம்பிளாக இந்த கேண்டலுக்கு பிலோவில் வந்து க்ளோஸ் இருக்குது இல்லையா, இவ்வளோ பெரிய கேண்டல். ஸோ ட்ராப் இஸ் ட்ராப் பேஸ் ட்ராப், அகெயின் ட்ராப். இந்த ஒரு பர்டிகுலர் 3 கேண்டல் ட்ராப்பு, இந்த கேண்டல்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ட்ராப் பேஸ், அதாவது இங்கே பாருங்கள், இந்த கேண்டல்லேருந்து இங்கே, இந்த கேண்டல்லேருந்து இங்கே. ஸோ இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ட்ராப் இஸ் ட்ராப், ரைட்? அங்கேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக, அப்போ இதை ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் செல் ஆகணும், ரைட்? ஓகே, ஸோ இதுதான் பேசிக் இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கான க்ரைட்டீரியாஸ். கேண்டில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்.
அண்ட் கைஸ் இது எல்லாமே ஜஸ்ட் நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எல்லாமே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்ன்றது வேணும். இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் தான் இந்த நான் இப்போ சொன்ன இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான வேலிட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபைன் பண்ணுவோம், அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட லோ மார்க்கெட் ஹன் பண்ணியிருக்கணும். ஸோ கைஸ் இந்த நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஓகேங்களா? நான் எல்லாமே வீடியோ போட்டால் ஆர்டராக தான் போடுவேன். ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத வீடியோஸ்லாம் எவ்ரி டைம் போடுறதில்ல. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் பை. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கணும். பிரேக் பண்ணிவிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை, இந்த ஹை இதையும் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ப்ராப்பர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்து கேண்டில் அபோவில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரேலி கேண்டில், இந்த கேண்டில் ரேலி பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த லோ இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறும். இது எங்கே, இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா ஹண்ட் ஆகிட்டு அகெயின் பை. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர். அப்போ தான் இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது பவர்ஃபுல். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல பார்த்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட்ன்றது SMC 4.0 பொறுத்த வரைக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இருக்கும் சிம்லராக, பட் ஆனால் எக்ஸாக்டாக இதே கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் எவாலுவேட் ஆகிட்டே இருக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது லிக்விடிட்டியோட கான்செப்ட்ன்றது அதுவும் மாறும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் டோட்டலாக சொல்கிற டைம் ஃப்ரேம் அப்படின்றது 3 டைம் ஃப்ரேம், சரிங்களா? அதில் 4 hours, M15, M1 இது 3 டைம் ஃப்ரேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 year SMC பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பிலோ 1 yearக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் M15, M1 அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். அதாவது போன வீடியோ இந்த 3 டைம் ஃப்ரேம் சேர்த்த மாதிரியான கான்செப்டை போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோன்றது M15, இந்த M1 இது ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரியான கான்செப்ட்ன்றது போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிகினரை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது 3 பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் நான் லைவ் மார்க்கெட்டில் ஷோ பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு டயக்ராம் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் சீரிஸ்லாம் பார்க்காதவங்க அதை பாருங்கள், கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ இதில் மேலே பாருங்கள், H4 பியரிஷ், M15 சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செல்லுக்கு, M15ன்றது கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு ஹை ப்ராபபிலிட்டி, விச் மீன்ஸ் இந்த H4 அப்படின்றது பியரிஷ் இருக்குது, ரைட்? இன்டியூஸ்மெண்ட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் ஹன் பண்ணிவிட்டு ஆட்டோ பிளாக்ஸ் வந்து ஈக்குவலிபிரியம் இல்லை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ பிளாக்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஆட்டோ பிளாக் ஒரு ரிலேட்டடான வீடியோன்றதை நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில். ஸோ இது இந்த மாதிரி ஆட்டோ பிளாக்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டது தான். ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்ன்றது SMC 4.0, 3.0க்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4.0க்கான ஆட்டோ பிளாக்ன்றது நான் இன்னும் போடலை, பட் நான் போடுவேன். ஓகே, ஸோ இங்கே ஆட்டோ பிளாக் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது H4 இல்லைங்க. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஆட்டோ பிளாக் மார்க்கெட் டேப் பண்ணதுக்கப்புறமா M15க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. அதாவது 4 hours ஆட்டோ ஃப்ளோ அப்படின்றது ட்ரெண்டுன்றது பியரிஷு. அப்போது M15ல் இந்த ஏரியாலையும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது பியரிஷ்க்கு ஃபார்ம் ஆகணும், ரைட்? இது M15ல் மார்க்கெட்டிங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகுது. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு, இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் சேல், அகெயின் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதாவது M15க்கான எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக்ல இங்கே கேண்டில் ஸ்டிக் சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே, இந்த கேண்டில் ஸ்டிக்கோட டைம் ஃப்ரேம் அப்படின்றது 15 minute தான். அதாவது இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து 15 minute க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ன்றது 15 minute தான். சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே ரெண்டுமே முடிச்சிடுவீங்க. அப்படி என்ட்ரி எடுத்து டேக் ப்ராஃபிட் அப்படின்றது ப்ரீவியஸ் லோ.
அதாவது இந்த ஏரியா மார்க்கெட் டேப் பண்ணிச்சு இல்லையா, டேப் பண்ணி இந்த ஏரியான்றது டிபியாக வரும். ஓகேங்களா. செகண்ட் டிக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஹை டைம் ஃப்ரேம் H4 நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோ போட்டிருக்க பாருங்கள், இந்த லோ தான் செகண்ட் டிக் ப்ராஃபிட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டின்றது இதுதான். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் செட்டப்பில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு விதமாகவும் பண்ண முடியும். என்னென்னா சிங்கிள் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேண்டல் ஸ்டிக் பார்க்காம இந்த இங்கே எப்படி ஹை டைம் ஃப்ரேம் டேப் பண்ண உடனே M15 ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி M15ல் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் க்ரியேட் ஆனதும் இந்த M15க்கான ஆர்டர் பிளாக்கில் 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பார்ப்பாங்க. இந்த மூணுமே பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி, சேம் டைம் IRR கிடைக்கும். ஆனால் இந்த மூணுமே ஒரே டைமில் ஃபார்ம் ஆகுறதுன்றது கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த அடுத்தடுத்த 2 டைம் ஃப்ரேம்ன்றது ஒரே ட்ரெண்டில் இருக்கணும். விச் மீன்ஸ் H4 பியரிஷ், M15 பியரிஷ், H4 பியரிஷ், M15ம் பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான ட்ரெண்டாக இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லாமல் இந்த ஒரு புல்லிஷ் இந்த ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ன்றது பியரிஷாக இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆர்டர் பிளாக்கு, அதாவது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் H4 M15 வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை ஹன் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பிளாக்கு தாண்டி மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா இது புல்லிஷு, ரைட். ஆர்டர் பிளாக்லாம் தாண்டி மார்க்கெட் எங்கேயோ போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இல்லை ஆர்டர் பிளாக்கை தாண்டி போயிருக்கலாம், இல்லை ஆர்டர் பிளாக்கை தொடாமல் இருக்கலாம். அப்படி இருக்க மார்க்கெட் வந்து ஸ்டில் இது இன்டியூஸ்மெண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஹன் பண்ணிவிட்டு பை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது லோயஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பண்ணுறது பியரிஷ். அப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன பார்க்கணும், பியரிஷ் தான் பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்ம இங்கே ஹை டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்டு பார்த்துட்டோம், கீழே ஒரு ட்ரெண்டு, லோயர் டைம் ஃப்ரேம் ஒரு ட்ரெண்டு பார்க்குறோம் அப்படின்னா லோயஸ்ட் ப்ராபபிலிட்டி இதெல்லாம். ஸோ அடுத்த டைம் ஃப்ரேம் H4லேருந்து M15 2 டைம் ஃப்ரேமும் சிங்க் ஆகுது ட்ரெண்டில். ஸோ அப்போ இது செல் பண்ணுறோம். முன்னாடி சொன்ன மாதிரி M15 நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா M15லேயே நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷனை பார்த்துட முடியும். இங்கே பாருங்கள், M15லேயே கேண்டில் கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் M15 கேண்டில் M15 ஈக்குவல் டு ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இது மோர் தென் எனஃப். இது மூணுமே லைக் முன்னாடி சொன்ன மாதிரி H4ல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணதுக்கப்புறமா M15ன்றது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து அகெயின் 1 மினிட்ல இந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறீங்கன்னா இது மூணுமே நடக்குது. இது 2 நடக்கும், இந்த மூணாவது நடக்குது அப்படின்றது கொஞ்சம் ரேரு. ஓகேங்களா. பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய இருக்குது. அப்படின்னா ப்ராபபிலிட்டியும் ஹை, ஆர்ஆரும் ஹை. பட் நான் இவ்வளோ நீங்கள் பார்க்கணும் நீட் கிடையாது. இது ரெண்டுமே பார்த்தீங்கனாலே போதுமானது. இதில் டிபின்றது ஃபர்ஸ்ட் டிபி 15 மினிட்டோட லோ. மார்க்கெட் அகெயின் நீங்கள் கண்டினியூ பண்ணி ட்ராப் பேஸ் ட்ராப், அதாவது ட்ராப் பேஸ் ட்ராப்னா பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு மார்க்கெட் அகெயின் செல்லுன்னு சொல்லிட்டு அன்டில் இந்த ஏரியா வரையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 2 ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. இன்னொரு கான்செப்டாக இருக்குது. இந்த H4 நீங்கள் விட்டுருங்க, H4 விட்டுருங்க. ஓகே, H4 விட்டுருங்க. M15 இந்த டைம் ஃப்ரேம் கூட பார்க்கலாம். ஓகேங்களா. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா H4 M15 M1 பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வச்சுக்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் M15 M1 தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 பேருக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ட்ரிஸ்லாம் ரொம்ப மிஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த 2 பண்ணுறீங்க அப்படின்னா இது பிகினருக்கானது தான். பட் ஆனால் 2 பேருன்றது போதும். அவங்களால பிகினரெல்லாம் 2 பேர் சூப்பராக பண்ண முடியும். ஸோ இது பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா. இது எப்படின்னா சேம் திங், M15 அப்படின்றது பீரிஷ், M1 வந்து லைக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்லை பிரேக்கப் ஸ்ட்ரக்சரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா இல்லை ஏதாவது ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் டேப் பண்ணுது பிரேக்கப் ஸ்ட்ரக்சரில், ஆர்டர் ஃப்ளோன்றது பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் சொல்கிறேன். ஸோ M15 டேப் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்லை ப்ரீமியம் ஆர்டர் பிளாக் இது வாட் எவர் ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணுறீங்க M1க்கு. ஓகேங்களா. M1க்கு ஸ்விட்ச் பண்ணி இங்கே M1ல் சேஞ்ச் ஆஃப் கேட்டர், அதாவது இந்த ரெட் கலர் ஆர்டர் பிளாக்ன்றது தான் இந்த ஆர்டர் பிளாக். ஓகே. ஸோ டேப் பண்ணிவிட்டு M1ல் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடக்குதா, அந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டருக்கான ரெக்குயர்மெண்ட்டுன்றது ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் லோவோட கேண்டில் பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும். வச்சதுக்கப்புறமா இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா
இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்லை ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஆர்டர் பிளாக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணதும் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ன்றது சிங்கிள் டைம் ஃப்ரேம் M1ல். நீங்கள் எப்படி H4ல் வந்து ஆர்டர் பிளாக் பார்த்துட்டு M15க்கு சிங்கிள் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து சிங்கிள் டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்க, அதே மாதிரி இப்போதைக்கு இங்கே நமக்கு இதான் ஹை டைம் ஃப்ரேம் M15. இங்கே ஆர்டர் ஃப்ளோ வந்து டவுனாக பார்த்துட்டு பேரிஷை பார்த்துட்டு இங்கே பேரிஷ்க்கான ஆர்டர் பிளாக்கு இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒன்ஸ் மிட்டிகேட் ஆனதுக்கப்புறமா அகெயின் சேம் திங் லோயர் டைம் ஃப்ரேமில் M1க்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே M1க்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதுதான் பண்ண போகிறீங்க. இதுக்கு டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த லோ போஸ்ட் டிபி. செகண்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது M15, அதாவது இந்த லோ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆகும். நம்ம எப்படி M15ல் ட்ரேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் லோ, அதாவது சிங்கிள் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி, இந்த பர்டிகுலர் லோன்றது TP1ன்னு வச்சுட்டு அப்புறம் மேஜர் H4ஓட லோ வந்து TP2ன்னு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சிங்கிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ப்ரீவியஸ் லோ தான் TP1, TP2ன்றது இந்த M15ஓட லோ, இது TP2. ஓகே, ஸோ கைஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்றது அவ்வளோதான். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கேட்கலாம். இதுக்கு மீறி என்னால் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றது தெரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் புரியல அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வீடியோஸில் நான் போட்டிருக்க வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா, நான் இங்கே ஒரே கான்செப்டை தான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வேறு அது பட் ஆனால் அந்த கான்செப்டில் அப்கிரேட் இருக்குது, அது செகண்ட்ரி. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரே கான்செப்ட் தான். நேம் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஓகேங்களா, அந்த கான்செப்டுக்கு அந்த ஹெட்லைனுக்கு கீழே தான் எல்லா கான்செப்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ திரும்ப இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸி. பார்க்குறவங்களுக்கு ஸ்டார்டிங் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நிறைய ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டெலிகிராமில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராமுக்கு. தேங்க்யூ.